வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ராஜசேகர். அட்டாமிக் ஹேபிட்ஸ் சீரீஸ்ல இருந்து இன்னைக்கு இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். 1, யாரால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்? அத எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு. 2வது, நம்மளோட சில தவறான பழக்கங்கள என்ன பண்றது? அதுக்கு என்ன தீர்வு? அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். ஹலோ எவ்ரிஒன். அனைவருக்கும் வணக்கம். நம்மோட அடுத்த எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்குங்க 2 நம்பவே முடியாத பவர்ஃபுல் ஐடியாவை பற்றி பார்க்க போகிறோம். நமது வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்குறோம் ஒவ்வொரு பழக்கமாக பழகி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னும் 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம புது வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுவும் ஒரு நம்ப முடியாத மெத்தடுங்க. நாம் பெரும்பாலும் கவனிக்காமல் விடுறது. நம்மை சுற்றி இருக்கும் மக்கள், அதாவது நம்ம பேசுகிற வழக்கு மொழி ஆர் ஸ்லாங்கு நம்ம எப்படி கற்றுக்குறோம்? இல்லை திடீர்னு நமக்கு ஒரு உணவு மேலே ஒரு ஆசை வருது. அது நம்ம ஃபேமிலி விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக இருக்கும். இது ஒன்றும் கோயின்சிடன்ஸ் கிடையாதுங்க. நம்ம எல்லாமே சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு ஜீவராசி, அவ்வளோதான். நமக்குள்ளே ஒரு ஆழமான அடிப்படையாக நம்ம யாரையாவது சார்ந்தான் இருப்போம் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. அதுதான் நம்ம பழக்கங்களையும் முடிவு செய்யணும் ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். நம்மளோட பழக்கங்கள் நம்ம பழகிற குரூப்ஸில் இருந்து கற்றுக்கிறது தான். இதைத்தான் ஜேம்ஸ் கிளியர் 3 குரூப்பாக பிரிக்கிறாரு. நம்ம யாரெல்லாம் இமிட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. அது யாருன்னா க்ளோஸ், மெனி, பவர்ஃபுல். இதில் க்ளோஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மெனி அப்படிங்கிறது நம்முடைய கலீக்ஸு, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம இருக்கிற ஊர், நாடு, இது எல்லாமே. 3வது பவர்ஃபுல். இந்த 3 பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி பார்த்தோம்னா பொதுவாக அவங்களோட பழக்கம் தான் நம்ம பழக்கமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்க்குறது ஒரு ஈவினிங்கில் ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய பழக்கமும் டிஃபால்ட்டாக அதே மாதிரி ஆயிருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னர்னு பிறகு ஒரு வாக் போகிறது உங்களுடைய ஃபேமிலி கல்ச்சராக இருந்தால் அது ஒரு நார்மலான பழக்கமாக உங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி இப்போ என்னை பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஆர் காலேஜ் மேட் கூட நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய அந்த எனர்ஜி, சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்த்த பிறகு நானும் அவங்கள மாதிரி 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை வந்துருச்சு எனக்கு. நான் அதை செஞ்சு ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அந்த குரூப்போட அந்த சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி அதனுடைய அங்கமாக இருக்கத்தான் ஆசைப்பட்டேன். அவங்களோட நார்மல் ஹேபிட் என்னுடைய நார்மல் ஹேபிட்டாக மாறிடுச்சு. அடுத்து நம்ம பல பேரை இமிட்டேட் பண்ணுறோம். அது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கம்பெனி, நம்ம ஊர், இது எல்லாமே அது கொடுக்குற ஒரு கல்ச்சர். நம்மளோட ஆள் மனசில் அந்த கலாச்சாரம் நம்மளை வழி நடத்தும் எப்போவுமே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்யூவில் நிற்கிறோம், ஒருத்தர் திடீர்னு தும்முறாரு, உடனே ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நம்ம ஒரு கலீகை பார்க்குறோம், புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறோம், உடனே கை கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு சமுதாய பழக்கமாக யோசிக்காமல் செய்கிறோம். அது நமக்கு சாதகமாகவும் அமையலாம், பாதகமாகவும் இருக்கலாம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லோருக்கும் சைக்கிளில் வேலைக்கு வந்தோம்னா அந்த பழக்கமே நமக்கும் வந்துடும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமுதாய அழுத்தம், சோஷியல் ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம பழக்கத்தை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். கடைசியாக நம்ம அந்த பவர்ஃபுல் குரூப் அதை இமிட்டேட் பண்ணுறோம். அது யாருன்னா நம்மளோட மென்டாராக பார்க்குறவங்க, நம்மளோட ஹீரோக்கள், வெற்றியடைந்த மனிதர்கள். அவங்களுடைய வெற்றிகளை பார்க்குறோம். அந்த வெற்றிக்கு காரணமான அவங்களோட பழக்கங்களை நம்ம பழக்கமாக ஆக்க முயற்சி எடுக்கிறோம். அதனால்தான் அந்த ஹீரோ ஆர் மென்டார் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வெற்றியடைந்த அத்லெட் என்ன ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறாரோ நாம் நினைக்கிறோம் அதையே குடித்தா நம்மளும் அவங்கள மாதிரி வெற்றியடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் உங்களுடைய ரோல் மாடலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுங்க. நாம் பழக வேண்டிய பழக்கத்தை வச்சிருக்கிற அந்த ஹீரோஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பயணம் செய்யலாம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நாம் எந்த பழக்கங்களை பழக நினைக்கிறோமோ அதுக்கேற்ற குரூப்போட பழகிக்குங்க. உங்களோட பிஹேவியர் எதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டி கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிறணும். நிறைய படிக்கிற பழக்கம் வேணுமா? ஒரு புக் கிளப்பில் போய் சேரணும். பாடியை ஃபிட்டாக வச்சுக்க ஆசைப்பட்றீங்களா? ஒரு ரன்னிங் குரூப் இல்லாட்டி ஜிம் அப்படின்னு சேர்ந்துக்கணும். நீங்கள் பழகிற அந்த குரூப் நீங்கள் பழக வேண்டிய பழக்கத்தை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுவாங்க. அது ஒரு கஷ்டமாக இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும்.
உங்களுடைய சூழ்நிலை இந்த குரூப் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு கிடையாதுங்க. நீங்கள் யாராக வரப்போகிறீங்கன்னு முடிவு பண்ணுற ஒரு சக்தி. நீங்கள் யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்களுடைய பழக்கங்கள் அப்படியே உங்களை தொத்திக்கிறோம். உங்கள் கலிக்க வேலை பார்க்குற இடத்துல சரியாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா உங்கள் வருங்காலம் அவங்க கையில் இருக்குது. இனி அடுத்தது நம்மளுடைய 2வது ஸ்ட்ராட்டஜி, அதை பார்ப்போம். அது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு டிடெக்டிவ் மாதிரி பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தவறான பழக்கங்களை கண்டுபிடிச்சு அதோட காரணிகளை கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாக நம்ம தவறான பழக்கங்களுக்கு நம்மளோட வில் பவர் நம்ம கம்மி அப்படின்னு முடிவு பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு டீப்பான காரணம் இருக்குது. ஒரு மறைந்திருக்கும் தூண்டுதல், அதான் காரணம். நல்ல பழக்கமோ இல்லை தவறான பழக்கமோ அது ஒரு ப்ராப்ளம் ஆர் கிரேவிங்காக, ஒரு ஆசைக்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் இல்லைங்களா? நீங்கள் ஒன்றும் சிகரெட் குடிக்க ஆசைப்பட கிடையாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சிகரெட்டை குடிப்பீங்க. ஃபோனில் சோஷியல் மீடியாவில் எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு போர்டம், அதை அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க. இல்லை ஏதோ ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி தூண்டுதல்களுக்கு ஒரு ரிலீஃபாக ஒரு தவறான பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த தவறான பழக்கத்தை உடைக்கணும்னா நீங்கள் அந்த பழக்கத்தோட அர்ஜு கூட ஃபைட் பண்ணக்கூடாது. ஆனால் அதற்கான காரணத்தையும் அது கொடுக்குற செயின் ரியாக்ஷனையும் கவனித்து பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு ஏதாவது ஜங்க் ஃபுட்டை ஸ்நாக்காக எடுத்துக்க பார்க்குறோம். இந்த பழக்கத்துக்கு உங்ககிட்ட ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா அந்த மதியம் 3 மணிக்கு உங்களுக்கு என்ன ஆகுது? உங்கள் எனர்ஜி லெவல் டவுன் ஆகலாம். அந்த ஜங்க் ஃபுட்டு மேலே இருக்கிற ஆசை கிடையாதுங்க. இது உங்கள் எனர்ஜியை கூட்டிக்கணும், அதுக்கான காரணமாக இருக்கலாம். இதில் தூண்டுதல் அந்த டவுன் ஃபீலிங் தான். அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் கிடையாது, ஒரு சிறந்த சொல்யூஷனும் கிடையாது. அந்த உண்மையான தூண்டுதலை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல பழக்கத்தோட அதை வச்சு தீர்த்துக்கலாம். அந்த குக்கீஸை தேடி ஓடாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நடந்து பார்க்கலாம், ஜஸ்ட் வீட்டுக்குள்ளேயே. இல்லை ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கலாம். இது எல்லாமே உங்கள் எனர்ஜியை நல்ல பழக்கத்தால் பூஸ்ட் பண்ணிக்கிற ஒரு மெத்தடு. எந்த விதமான நெகட்டிவ் சைடு எஃபெக்ட் இல்லாமல் செஞ்சுக்கலாம். இதில் கீ என்ன அப்படின்னா, உங்கள் தூண்டுதல்களுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான். இதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர். அடுத்த தடவை இந்த தேவையில்லாத பழக்கத்தோட ஒரு புல் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே முடிவெடுக்காமல் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களே நீங்கள் கேட்டுக்குங்க, இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்கள் நகத்தை கடிக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒர்க் டார்கெட்டை முடிக்கலைங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருந்திருக்கலாம். அந்த டென்ஷனில் ரிலீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நகத்தை கடிக்கலாம். நகத்தை கடிக்கிற நிறுத்த பார்க்குறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. பெட்டர் சொல்யூஷன் ஒரு 2 நிமிஷம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த ஆங்ஸைட்டி வரும்போதெல்லாம் அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொண்டு வரலாம். இது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிங்க. அதனால் தவறான பழக்கம் உங்களோட கேரக்டர் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ரியல் ப்ராப்ளமுக்கு ஒரு சரியில்லாத சொல்யூஷன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்கள் பிரெயின் உங்களை தவறானவன் நினைக்க வைக்க முடியாது. அது ஒரு பழைய அவுடேட்டட் ஸ்ட்ராட்டஜி, அதை யூஸ் பண்ணுது, அவ்வளோதான். உங்கள் வேலை உங்களுடைய தூண்டுதல்களுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கறது தான். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டை ஸ்ட்ராட்டஜியாக கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணணும். அது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். நீங்கள் விட நினைக்கிற தவறான பழக்கத்துக்கு ஒரு சரியான நல்ல பழக்கத்தை கண்டுபிடிச்சி பாருங்கள். அதை நீங்கள் பழகி பாருங்கள். தவறான பழக்கத்தோட சண்டையே போடக்கூடாது. உங்களுடைய நாம் ஏற்கனவே பார்த்து வச்ச அந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழ்க்கையை வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் இதோடு நிறுத்திப்போம், ஓகேங்களா? இன்றைய ஒரு சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறது, எப்படி நம்ம லைஃபுக்கு நாமே ஒரு டிடெக்டிவாக இருந்து நம்ம பழக்கங்களோட உண்மையான தூண்டுதல்களுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்குண்டான நல்ல சூழ்நிலை உருவாக்கி நம்மோட செயல்களுக்கு பின்னால் இருக்கிற நமக்கு ஒரு சப்போர்ட்டாக அந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம், இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அவர் ஜேர்னி. தேங்க்யூ. உங்களோட இந்த ஈடுபாடும் என்னோட இணைஞ்சு இருப்பதும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த எபிசோடில்
அந்த நல்ல பழக்கங்களை எப்படி ஈஸியாக வச்சுக்கிறது, அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர். உங்களை நீங்களே பெட்டர் பர்சனாக ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ அகைன்.